வணக்கம். நான் உங்கள் ஷரன் சேகர். பார்ட் 1 பஸ் டிரைவர் ஹாரரில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3 கதைகள் சொல்லியிருப்பேன். அதாவது பஸ் டிரைவருக்கு நடந்த உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள பத்தி சொல்லியிருப்பேன். இப்ப அதன் தொடர்ச்சியான பார்ட் 2 வீடியோல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காம கதைக்குள் போகலாம். இது உங்கள் மர்ம உலகம். சரி வாங்க, இரண்டாவது கதைக்கு போவோம். இது வந்துட்டு ஒரு ரிட்டையர்டான ஒரு டிரைவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த டிரைவரோட பேர் பார்த்தீங்கன்னா வான் ஹுசேன். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா, ஒரு மலை பகுதியான ஒரு இடம், அதாவது கவசான் புக்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் நார்மலி அவர் இதே ரூட்டில் தான் அவர் போவார். ஸோ இந்த இடத்துல தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போலே இவர் போகிற ரூட்டுங்கிறத மாதிரி இந்த ரூட்டில் போயிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு விஷயம் சம்டைம்ஸ் நடக்குது, அதாவது அடிக்கடி நடக்குதுன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த ரூட்டில் போகும்போது மட்டும் அவரோட பஸ்ஸில் வந்துட்டு பெல் சத்தம் கேட்கும். அதாவது நம்ம பஸ்ஸை விட்டு கீழே இறங்க போகிறோன்னா நம்ம ஒரு பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பெல் சத்தம் இவருக்கு கேட்கும். ஆனால் அந்த லொக்கேஷனில் நிப்பாட்டும் போது யாருமே இறங்க மாட்டாங்களாமா. அப்போ இது போலவே இன்னொரு தடவையும் நடந்திருக்கு. அந்த தடவை இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பஸ்ஸை நிற்பாட்டாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்காரு. அதாவது பின்னாடி கண்ணாடியில் கூட திரும்பி யாராவது இறங்குறாங்களான்னு பார்க்காம அவர் பாட்டுக்கு இக்னோர் பண்ணி போயிட்டே இருந்திருக்காரு. இந்த பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் இஷ்யூ வந்துட்டு இவருக்கு மட்டும் கேட்காதாமா, அதாவது இவர் கூட இருக்கிற கண்டக்டருக்கும் இந்த சவுண்ட் கேட்கும். அப்போ இவங்க 2 பேரும் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, எப்போவுமே இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வந்தால் இந்த பெல் சத்தம் கேட்குது, ஆனால் யாருமே இறங்கலை, அதாவது எந்த பயணிகளும் இறங்கலை. ஸோ நம்ம இந்த தடவை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த இக்னோர் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் திடீர்னு ஜர்க் ஆகி பிரேக் டவுன் ஆகிருக்கு. அப்போ பஸ் கண்டக்டரும் இந்த பஸ் டிரைவரும் வந்துட்டு இறங்கி போய் பார்த்துருக்காங்க என்ன ஆச்சுன்னு. ஆனால் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல, அதாவது எதனால் இந்த பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னு. ஸோ ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்களான்னு. ஏன்னா அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு மலை பகுதி, அதுவும் அந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இருட்டாக இருந்திருக்கு, நிறைய காசு கூட கிடையாது. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ யாருமே இல்லை. அங்கே ஒரு நியரஸ்ட் மெக்கானிக் கூட கிடையாது, ரொம்ப தூரத்துலேருந்து வர வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு தூரத்துலேருந்து யாரோ சண்டை போட்டு பேசுகிற மாதிரி சில சத்தங்கள் அவங்களுக்கு கேட்டிருந்திருக்காமா. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அவங்க இதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் பஸ்ஸை ரிப்பேர் பண்ணி இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்புனாலே சரிங்கிற மாதிரி உள்ள ஃபோக்கஸில் இருந்திருக்காங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து மெக்கானிக்கும் வந்து சேர்ந்துருக்காரு. வந்து அரைவ் பண்ணிவிட்டு அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம், அதாவது மெக்கானிக் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பஸ்ஸோட இன்ஜின் எல்லாம் நல்லா தானே இருக்குது, எந்த இஷ்யூஸும் கிடையாது, அதாவது ப்ராப்ளமே கிடையாது உங்கள் பஸ்க்கு வந்துட்டு, ஸோ நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க யோசிச்சிருக்காங்க, அப்போ எப்படி பிரேக் டவுன் ஆச்சுங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தடவை அந்த பெல் சத்தம் அவங்களோட பஸ்ஸில் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அதாவது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெல் சத்தம் கேட்கும்போது வந்துட்டு பேசஞ்சர் யாருமே அவங்க பஸ்ஸில் கிடையாது. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்க, அவங்க பஸ்ஸில் எந்த பேசஞ்சருமே கிடையாதாம்மா. சரி, பஸ்ஸுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு மெக்கானிக். சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து புறப்பட்டிருக்காரு பஸ் டிரைவரும் அந்த பஸ் கண்டக்டரும். ஸோ பஸ்ஸில் ஏறினோன்னே பஸ் டிரைவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம், அதாவது பஸ்ஸில் அவர் பார்க்கும்போது ஃபுல்லாக பயணிகள் உட்காந்துருக்காங்க, அதாவது பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்களாமா. அவருக்கு பார்த்ததும் நெஞ்சே அடிக்கிற மாதிரி தூக்கி வாரி திரும்ப போட்டிருக்கு. அதாவது என்னடா இது, நம்ம தான் எந்த பேசஞ்சருமே ஏற்றலையே,
எப்படி திடீர்னு இவ்வளோ பேசஞ்சர் வந்தாங்க? ஆனா, அந்த பேசஞ்சரோட முகத்த பார்க்கும்போது, அவருக்கு ஒரு மாரி மர்மமா ஃபீல் பண்ணியிருக்கு. ஏன்னா, அவங்கள பார்க்க நார்மலா மனிதர்கள போலவே ஒரு மாதிரியா இல்லாம, அவங்க ஒரு வித்தியாசமான முறையில பார்க்குற மாதிரி அவருக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. ஸோ, அவரும் பஸ் கண்டக்டரும் பஸ்ஸில ஏறியிருக்காங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேசஞ்சர் குரூப்ல உள்ள ஒரு ஆளு, அதாவது ஒரு பேசஞ்சர் வந்துட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பஸ் டிரைவர் கிட்ட ஒரு லொகேஷன சொல்லி, "இந்த லொகேஷன்ல எங்கள ட்ராப் பண்ணிருங்க." அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பஸ் டிரைவர் எந்த ஒரு கமெண்டும் பண்ணாம, அதாவது பயத்திலே அவரு பேசாத அந்த சொன்ன லொகேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. பஸ் டிரைவரும் பஸ்ஸை பயத்தோடு ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆனுச்சு. பஸ் ஓட்டிட்டு போகும்போதே அவருக்கு ஒரு வித்தியாசமான வாசனை வந்துக்கிட்டு தான் இருந்துச்சாமா. ஆனால் அந்த டைமில் அவர் அதை பற்றி கண்டுக்காமல் ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் இந்த மர்மமான இந்த பயணிகளோட விஷயத்தெல்லாம் அவர் யோசித்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே பயமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த பயத்தை எப்படி காட்டிக்கணும்னு கூட தெரில. அவர் பாட்டுக்கு அவர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அதாவது அந்த பேசஞ்சர் சொன்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர்ஃபால் பகுதியில் இருக்கிற ஒரு லொக்கேஷன். ஸோ அந்த இடத்துல கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணதும், அவங்க எல்லாம் அப்படியே மர்மமா இறங்கி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு சீக்கிரமா நம்ம பஸ் டிரைவர் பஸ்ஸை எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா இன்னொரு விஷயத்த கேட்டா உங்களுக்கே ஷாக் ஆயிரும். அதாவது கூட இருந்த அந்த பஸ் கண்டக்டருக்கு இந்த நிகழ்வு எதுவுமே அவரோட கண்ணுக்கு தெரியாதாமா. ஸோ தெரியலங்கிற மாதிரி இந்த பஸ் டிரைவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு நம்ம பஸ் டிரைவருக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணியிருக்கோங்கிறத மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அடுத்த கதைக்கு போகலாம். இது நம்மளோட பஸ் டிரைவர் ஹாரரோட கடைசி கதை, அதாவது நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய கதை. இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் டிரைவருக்கு நிகழ்ந்த ஒரு கதை இது. அதாவது அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை வந்துட்டு காஜாங்லேருந்து குவாந்தானுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. அப்போ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோம்பாவில் இருக்கக்கூடிய டோல்கேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டிரைவ் பண்ணி காராக் ஹைவே வழியாக போயிட்டு இருந்திருக்காரு. அது ஒரு மிட் நைட், அதாவது ரொம்பவே ராத்திரியான ஒரு நேரத்தில் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப டார்க்காக இருட்டாக இருந்திருக்கு. காசு கூட ரொம்ப கிடையாது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா. அதாவது ஒரு 2-3 லாரிஸ் தான் தூரமான டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்கிறதா டிரைவர் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு டிரைவர்ஸ் நார்மலி அவங்கள வந்துட்டு தூக்கம் இல்லாமல் நல்லா அலர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்குறது உண்டு, ரேடியோ அந்த மாதிரி. ஸோ அது போல தான் இந்த பஸ் டிரைவரும் ஒரு கிளாசிக் சாங்ஸை ப்ளே பண்ணிகிட்டே கேட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காரு ரேடியோவில். அதாவது இந்த டிரைவர் இப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற அந்த ரூட் தான் அந்த லொக்கேஷனுக்கு உள்ள ரூட். அதாவது இவருக்கு நடந்த அந்த பயங்கரமான சம்பவம் நடந்த லொக்கேஷன், அதாவது கந்திங் சம்பாங்கிற இந்த ஸ்பாட்டில் ஸ்பாட்க்கு லொக்கேஷனுக்கு இவர் ட்ரைவ் பண்ணி பாஸ் பை பண்ணி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஸ் டிரைவருக்கு கம்போஜா பூக்களோட ஸ்மெல், அதாவது ஃப்ரெக்ரன்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த கம்போஜா பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே பேசிக்காக நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பொந்தியானா, அதாவது மோகினி, இந்த மாதிரியான பேட் எனர்ஜிஸ் இல்லை நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கிற இடத்துல இந்த ஸ்மெல் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பூக்களோட ஸ்மெல், அதாவது அந்த வாசனையை வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணும் போதே அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அவருக்கு மனசே சரியில்லாமல் போயிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற பெரியவங்களாம் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த பூக்களோட ஃப்ரெக்ரன்ஸ், அதாவது இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கெட்ட சக்தி இங்கே இருக்கிற இடத்துல தான் வரும், இல்லை அது வந்து நம்ம கிட்ட இருக்கும்போது இந்த வாசனை அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும்போது அவருக்கு ரொம்பவே அந்த டைமில் பயம் இருந்திருக்கு. ஆனால் அதை அவர் காட்டிக்காமல் பொருட்படுத்தாமல் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஓட்டிகிட்டு போக 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 பார்த்திங்கன்னா அந்த பூவோட ஸ்மெல் ரொம்பவே அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது அவருக்கே வந்து அறவே மைண்டை வந்து நிம்மதியாக காமாக வச்சு ஓட்ட முடியாத அளவுக்கு அந்த வாசனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அவர் பார்த்த விஷயந்தான்
மெய் சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. அதாவது சிலேக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டேர்னிங் பாயிண்டில் அவர் டேர்ன் பண்ணோன்னே ஒரு ரவுண்டான ஒரு நெருப்பு பந்த போல ஒரு ஒரு ஆப்ஜெக்டான ஒரு விஷயம் வந்து அவர் தூரத்துலேருந்து கிட்ட அவரை நோக்கி வர்றத பார்க்குறாரு. அதையும் அவர் பார்த்துக்கிட்டே மெதுவாக அதை நோக்கி கிட்ட போய்கிட்டே இருக்காரு டிரைவ் பண்ணி. திடீர்னு அந்த பந்து உருமாறி அவர் முன்னாடி ஒரு பினாங்கால் என்டிட்டி, அதாவது ஒரு ஆத்மாவாக காட்சி அளிச்சிருக்கு. பினாங்காலுங்கிறது ஒரு வகையான ஒரு ஆத்மா தான். அதாவது இந்த ஆத்மாவோட உருவம் பார்த்தீங்கன்னா தலை இருக்கும். அதாவது அந்த தலைக்கு கீழே வந்துட்டு அவங்களோட குடல் மட்டும்தான் தொங்கும். உடம்பு எதுவுமே இருக்காது. இதை அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு, அதாவது மிதக்கிற மாதிரி அப்படியே காற்றுல தெரியும்னு சொல்லுவாங்க. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் அந்த சமயத்தில் உடனே அவர் பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு மெதுவாக, அதாவது மிரரில் பின்னாடி இருக்கிற பேசஞ்சரை பார்த்துருக்காரு. எல்லாருமே எதுவுமே தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறத பார்த்துருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டோவாவை படிச்சுட்டு ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவரையும் அவர் கூட இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் காப்பாற்றணும், கரெக்டாக நான் இந்த விஷயத்தை தாண்டி போயிடணும், இது என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரே பண்ணியிருந்திருக்காரு. அதாவது அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, அந்த உருவத்தோட கண்கள் ரொம்பவே ரெட் கலரில் பயங்கரமாக இருந்திருக்கு. பார்க்குறதே ரொம்ப கோரமாக ரொம்ப ரொம்ப ஸ்கேரியாக இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப பயம். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் நிறையா பயணிகளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ சேஃபாக கூட்டிகிட்டு போகணுங்கிற ஒரு காரணத்தினால கடவுள் மேலே பாரத்தை போட்டு ப்ரே பண்ணிகிட்டே அந்த என்டிட்டியை தாண்டி போயிடணுன்னு அவர் போயிட்டு இருந்திருக்காரு. அது பக்கத்திலே தான் மிதந்துக்கிட்டு அப்படியே ஃப்ளோட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காமா. திடீர்னு கொஞ்ச நேரம் சேர்ந்து தான் அது மாயமாக மறைஞ்சு போயிருந்திருக்கு. இந்த கோரமான பினாங்காலோட உருவம் மறைஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு நார்மலான அவரோட மூச்சே வந்திருக்கு. அப்போ கூட அவரோட கையில் இருக்கிற அந்த உதறல் நிற்கவே இல்லை. அதாவது ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட கை ரொம்பவே ஷிவரிங் ஸ்டேஜில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாந்தானில் போய் சேஃபாக ரீச் ஆகிருந்திருக்காரு. பேசஞ்சர், அதாவது எல்லா பயணிகளும் சேஃபாக அந்த இடத்துல இறங்கி போயிருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் கூட பஸ்ஸை விட்டு அவர் இறங்கவே இல்லை. அந்த டிரைவர் சீட்லேயே உட்காந்து இன்னமும் அந்த திகிலான அந்த சம்பவத்தை பற்றி நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதாவது அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, அந்த நிகழ்வு நடந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுளோட உதவி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும். பயணிகளும் சேஃபாக இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் கடவுளோட உதவி இல்லைன்னா இவரும் அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த விஷயத்தை நினச்சா இன்னமும் திகிலாக தான் இருக்குங்கிற மாதிரி க்ளைம் பண்ணியிருக்காரு. கதையை கேட்கும்போது எனக்கே ரொம்பவே பயங்கரமான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதாவது நீங்கள் நேரில் ஒரு உருவத்தை அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு தான் அது தெரியுது. அண்ட் தென் உங்களை நம்பி நிறைய உயிர் பின்னாடி இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணும்? அதாவது இப்போ எனக்கு இந்த பஸ் டிரைவர், இந்த லாரி டிரைவரோட இந்த ரிஸ்க்கான வேலையை பற்றிலாம் என்னால் உணர முடியுது. அதாவது இந்த மாதிரியான ஆத்மாக்கள், இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி போக முடியாது. ஆனால் நம்மளை தைரியப்படுத்திட்டு இக்னோர் பண்ணி வேணா போகலாம். ஸோ அதை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. அதாவது உங்கள் மன தைரியத்தை என்றைக்கும் விட்டுறாமல் கடவுளோட நம்பிக்கையை வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்மளை விட எதுவுமே ரொம்ப பவர்ஃபுல் இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்கள் மேலே அந்த நம்பிக்கையை வச்சு போயிட்டே இருங்க. இந்த கதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல், அதாவது மர்ம உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச ஒரு கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த காணொளியில். ஸோ ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷாரன் சேகர். இது உங்கள் மர்ம உலகம். நன்றி. பெல் பட்டனை யூடியூப் சேனலில் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்லோட் செய்கிற ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.